சுப்பிரமணி தம்பி நீதான். அடுத்து ராமூர்த்தி தம்பி. ராமூர்த்தி மணி நீதான் சுப்பிரமணி. நான் தெரியாம இத்தனை வருஷமா சுப்பிரமணி தம்பி ராமூர்த்தி இருக்காரு. அவர் தம்பி நீ சுப்பிரமணி. சுப்பிரமணி அதேதான். இல்ல இல்ல அவன் சொல்றான் பாரு. ஆமாங்க அதேதான். அதே வணக்கம் வணக்கம். அடுக்க ராமூர்த்தி பாத்துக்கிட்டா பாத்துக்கிட்டா நான் அலட்சியமா சொல்றேன். இல்ல 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 எப்படி பட்டவர் தெரியும்? எப்படி பட்டவர்? ஆரம்பிச்சாண்டா ஆரம்பிச்சு தாண்டா சாரி டேய் ஓபாய் தம்பிடே ஓட்டமா இவங்க ஆளு ஆள் என்ன கேளவர் ஓபாய் தம்பி ஆளு நான் பேசுறேங்க பேசுறேங்க மரத்தை தாண்டி அங்கால போறவன் கூத்தாடியே கிடையாது. அது எப்படிங்க கிடையாது? லைட் மரத்தை தாண்டி போய் தானே வேஷம் பூசணும். ஏய் வாடாங்க. ஏய் வாடாங்க. வாங்க ஐயா. என்ன ஒண்ணு சரி இத்தனை நாளா ஓட்டிக்கிறவங்க சூர வேஷம் வந்து இன்னைக்கு அடிக்க கூடாது. ராஜா வேஷம் வந்து ஆமா அப்படின்னு பார்த்தா இப்ப கொஞ்சம் அடிக்க மலக்கார மயிலா போறீங்க. உன்னுடைய வார்த்தைகள் ஆமாங்க ஐயா. எட்டம்பொரு இதை எப்படி பேசணும் என்ன செய்யணும்? மண்டல் அடிக்காத மண்டல நான் மண்டல் ஆயிடுவேன். மண்டல் ஆயிடுவா. ஐயா ஐயா என்ன கூத்துக்கே வருது கிடையாது.
வயாபுரி ஆண்டு வரும்படியார் மதிமோகன மன்னன் மதிமோகன மன்னன் என்னுடைய அனைவர்கள் எல்லாம் சத்தம் எங்களுக்கு தந்தால் எங்கள் கொஞ்சம் யாரோ சீட் எழுதி கட்டார். ஆமா எழுதி குதிரை புடுங்கல ஓட்டிட்டு பேசாம அப்படி பேசாதடான்ற பேசவே கூடாது. மதி வயாபுரி ஆண்டு வருமையான மதி மகன மன்னன் நன்றாயிருந்தாயே தவிர ஏண்டா குழந்தை என்னடா நான் இன்னுமோ தனியா பேசிட்டு இருக்கிறேன். அவன் என்ன சொன்னீங்க நீங்க? பேசாதடான்னு. அதான் பேசாத இருக்கிறான். அவன் பேர தப்பு இல்ல. ஆமாங்க. நீ பண்ற வேலை நான் ஒண்ணும் பண்ணலைங்க. வெட்டி பேசி பேசாதடா. பேசக்கூடாது. வெட்டி பேசி பேசாதடா. ஆமாங்க. அதிகமான பேச்செல்லாம் பேசாத. வெட்டி பேசி தேவையில்லாத பேச்சு பேசாத. வெட்டி பேசி வேலையை குறைக்கும். வேலை குறைக்கும். வெட்டி பேசி பேசாத. சுத்தமா பேசாதான்னு சொன்னா அவன் டேய் அவர் என்ன சொன்னாரு? நீ மட்டும் பேசாத இருக்கிற. சரி அதை விடு. ஏங்க பேச சொல்லுங்க. சரி அதை விடு. வேற எதுவும் பேசாத. ஆமா. ஊன்னு மட்டும் கேளு. டேய் எதுவும் பேசாத ஊன்னு கேளுடா. ஓகேடா. ஹாய் அப்படி இருக்குடானே. மதிமகன மன்னன் ஒரு மயிரு நீ கேட்க வேணாம். டக்கு டக்குன்னு கேளு. சரி இதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு கேளு. நான் பாஸ்ட் 1 1 2 சிப்பி மதிமகன மன்னன் டக்கு டக்கு டக்குனா சுறுசுறுப்பா. சூப்பர் சொல்லுங்க. மகாராஜா அவன் தான் அரிசியா தின்னாலும் அரைமுட்டியா தின்னுவான். தேவையா பையன் அவன் கீழே வந்தவன எப்படி ஏந்திருப்பான்? திருவாரூர் தேர கூட அசைக்கலாம். அதை டயர் ஆட்ட முடியாது. அருமுகதேவா
ராஜமோகன் மன்னன். திருமணம் ஆகி தெரியுமா? திருமணம் ஆகிவிட்டது. முன்னாடி போயிருந்தாங்க. ஏய், ஓ, என் தோளுக்கு சிறந்த மாறியும் ஆஹா. என் அழகுக்கு சிறந்த மாறியும் எனக்கு ஏத்த மனைவி ஆ. மங்களவல்லி என்று பெண்ணாளை மடங்கு உனக்கு யாருதான் பொண்ணு கொடுத்தா? எனக்கு என்ன மண்டனாரே பயிர் வச்சுங்க உனக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அம்மா நீட்டுக்கு வழிக்க வச்சிருக்க உனக்கு பொண்ணு தந்தாங்க ஐயா. ஏய், ஒண்ணு இல்ல ஐயா. நான் யாரு? அம்மா மணிமகன் பண்ண மதிமோகன் மதிமகன் பண்ண. சரி. மதிவதனா புரி ஆமா ஆமா. பெரிய ஆஹா. ஒரு நாட்டின் அரசன். சரி ஐயா. ஐ எம் சாரி ஐயா. எனக்கு பொண்ணு சாரி 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 சாரி. ஆரியாவது பூரியாவது. சரி சப்பாத்தி. ஏய், பேசாத. கையில அடிக்காதியா நீ வேற கை வேற சப்பா வரலாம். அப்படிப்பட்ட ஆஹா. பெண்ணாளை மணந்து மணந்து ஏது குறை இல்லாது இல்லாமல். ஒரே ஒரு பிள்ளை எனக்கு. உனக்கு வர ஐயனா, ஏய், ஆஹா. என் நாட்டை எனக்கு பிறகு ஆள்வதற்கு ஒரே ஒரு பையன். தகுந்த ஆஹா. ஐயா. பரவாயில்லைங்க. ஓ, அடுங்க. பரவாயில்ல. நீ புள்ள பேசுறியா? ஏன் என்ன? நீ பெற்ற பொண்ணாடி பேத்தாங்களா? ஏன்டா நானும் என் முன்னாடி சேர்ந்தேன். நீ எப்படி சேர்த்து பெத்தா? சரி சரி விடு அதை கேட்டாடி. சரி ஓகே. சொல்லுவாங்க பெரியவங்க, ஆமா, பெரிய- அச்சு இல்லாத தேர்வு ஓடுமா, ஓடாது. ஆளன் இல்லாத பிள்ளை பிறக்குமா. இப்ப பிறக்குது. தலையெத்துடா ஊசி கொண்டு வந்து பாக்க. சாப்பாடு வச்ச. அம்மாடி வச்ச. தங்கத்தை வீடியோல பாக்கணுமே கடும் பங்கம் மாணவரத்தி கட்டி தீர்மோ கருப்பு கட்டை கட்டி விடாதா
இந்த கட்டையை நம்பி வச்சேரி வணக்கம் வச்சேரியா ஊனு கேள கொண்டாரா இந்த கட்டையை நம்பி எத்தனை குடும்பம் போய்க்கிறாங்க தமிழ்நாட்டுல? இந்த கட்டை முருங்கன் கட்டையா? ஆமா. அடப்பா. ஏய் இல்ல இல்ல அத்தி மரம் கட்டை. இது முருங்கை கட்டை தான், கண்ணால முருங்கை கட்டை. அதான் கீரை கட்டை. வாத்தியார் கட்டிட்டு வருவார் பாரு, வாத்தியார் பிள்ளை. அது அதுதான் நாத்தி கட்டை. சரிங்க. ஏய் அதுக்கா ஓப்பன் வந்து கட்டையை பத்தி அலட்சியமா பேசுறேன். ஆமாங்க என்னங்க கட்டைக்கு ஒரு புராண கதையே இருக்குது. அம்மா மாதிரி கதையா இருக்கா? ஏண்டா நான் ஏன் கட்டை மகாபாரதத்துல ஒரு இடத்தை முடிச்சிருக்கு இந்த கட்டை. எந்த இடம் சொல்லு? எங்க எங்கங்க எந்த மொழியா இருக்கா? எந்த இடம்? சனி மொழியா இருக்கும். ஏய் தலைவர் திருநாட்டின் மைண்டர் என்ன துரியோதனன் போட போட எப்பா ஒரு பிரிப்பேர் அங்க வெள்ளையிலே காட்டுக்கு போகும் கீழ்பாதையிலே அரக்கு மாளிகை கட்டி ஐவர் ராஜாக்களை குடிபுகச் செய்து இது புரோஜன மந்திரை எடுத்து ஆமா தீர்த்து கொடுக்கிறார் அல்லவா? ஆமா அந்த இடத்துல இந்த கட்டை இடம். சரிங்க சரிங்க. கட்டை கண்ணார் மூணு கட்டை. என்ன என்ன ஒண்ணு இல்லைங்க அவங்கள சொன்ன கம்ப்ளைண்ட் சூத்தாரிட்டாங்களா கராத்தா மாசம் எப்பா கூத்து கொண்ட ஒரு மயில் அங்கதான் உன் கடங்காரன் இருக்கான். ஏறி பார்த்தோன்னமா இருக்கிறான். சாவலா கடன் கொடுத்தோம்லாம் செத்துன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? வாத்தியார் போது செத்தா ஒரு அட்வான்ஸ் கழி 30,000. வாத்தியார் செத்துட்டா வாத்தியார் மூணு 2 பேர் இருக்கானு. அவனுக்கு அட்வான்ஸ் வாங்கிதான் இருக்கும். நமக்கு என்ன அவனும் அட்வான்ஸ் வாங்கிட்டா இருக்கணும்ல. சாப்பாடு பட்ட எந்த இடத்துல இது இடம் பார்த்து சொல்லுனா அந்த வாரணாவரம் கட்டம் வாரணாவரம் எல்லையில காசிக்கு போகும் கீழ்பாதையை அரக்கு மாளிகை எரித்து பீமசேனன் தம்பிகளையும் தன் தாயாரையும் சுரங்கப்பாதையை வழியா இட்டுட்டு போன எங்க எடுத்தாங்க? இடும்பாவனம் எடுத்தாங்க. ஆமா இடும்பாவனம். இடும்பாவனத்துல விஸ்வநாபன் கிடையாது. அங்க போய் கடத்தினாங்க. கடிச்சு காவல் காத்து இருந்தாங்க. அவங்க வந்தது யாரு? இடும்பனின் தங்கை இடும்பாவதி வந்தாங்க. வீமனை பார்த்து அவங்களுடைய வரப்பிரசாதம் என்னன்னா அவங்களுக்கு மும்முளை கண்ணின்னு பேரு. மும்முளை கண்ணி. ஏதோ ஒரு கண்ணி இருக்கட்டும். 3 ஸ்தலம் அடைத்தவர்கள். என்ன சனம்? 3 ஸ்தலம். அம்மா சனம் இருக்காங்க. 3 சனம்ன்ற சனத்துக்கும் சனத்துக்கும் வித்தியாசம் தெரியல. சொல்லுங்க சொல்லுங்க. பிறக்கும் போது ஆகாயவாணி உரைத்ததாம். இது என்ன அதிசயமா இருக்கிறது? ஒரு பெண்ணால் என்றால் 2 ஸ்தனம் தானே இருக்க வேண்டும். 3 ஸ்தனம் இருக்கிறது. இது என்ன கொடுமை என்று கேட்கும் போது ஆகாயவாணி உரைத்ததாம். எப்படிங்க ஐயா எனக்கு வரும் அஞ்சாதிகள் இந்த பெண்ணால் தனக்கு ஏற்ற கணவனை எப்பொழுது கண்ணால் காண்கிறாளோ ஒரு ஸ்தனம் மறைந்து விடும் என்று அசுர வாக்கியம் வருத்தது. அதன் பிரகாரம் வாழ்ந்து வந்தார்கள். அன்று தினம் ஐவர் ராஜாக்களில் ஒருவராய் விளங்கி வரும்படியான பீமனை கண்டவுடன் ஒரு ஸ்தனம் மறைந்தது. மறைந்தவுடன் ஐயா எனக்கு கண்ணிக்கேத்த மனவாளன் நீங்கள் தான் மணக்க வேண்டும் அப்படி என்று கேட்டுக்கொண்டது. ஐவர் ராஜாக்கள் ஒருவன் நான். எனக்கு முன்னால் என் அண்ணன் இருக்கிறான். நான் உன்னை திருமணம் செய்ய தகாது அப்படி என்று இருவரும் செய்த உடனே மறுத்தான் வீமன். பார்த்தான் மும்முளைக்கண்ணி தன் அண்ணனை அழைத்து வீமனுடன் இருவரும் யுத்தம் புரிகிறார்கள். அதுல இது மண் மாறுகிறான். மாண்ட உடனே பார்க்கிறாள் யாரு? கமலக்கண்ணி என்று சொல்ல முடியாது. மும்முளைக்கண்ணி அங்க தூங்கிட்டு இருந்தாங்க பாரு. ஐவர் ராஜாக்களை ஈன்ற தாய் குந்தி தேவி. குந்தி தேவியின் காலிலே விழுந்தார். என் அண்ணனும் இறந்து விட்டார். எனக்கு ஒன்று இருந்த ஒரே துணை. எனக்கு யாரும் துணை கிடையாது. உன் மகனும் என்னை திருமணம் செய்ய மறுக்கிறார். அப்படி என்று விழுந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க? தம்பி நம்பி ஏதோ நல்லதா கேட்டதா அந்த பொண்ணு உன்னை நம்பி வந்துட்டா கல்யாணம் பண்றான். ஒரு தனக்கு மூத்த ஒருவர் இருக்கும்போது நான் எப்படி திருமணம் செய்து கொள்வது? அப்பதான் அந்த இடத்துல தான் இந்த கண்ணாலம் சாதா முருங்கையா இருந்தது. கண்ணால முருங்கையா மாறதுக்கு இடம் அங்கதான். முதலிலே தர்மராயனை விடுத்து ஒரு முருங்கைக்கு தாலி கட்ட சொல்றாங்க. கட்டிய உடனே மறுமணம் செய்கிறார் இந்த பெண்ணை பீமன். அப்பதான் இந்த முருங்கைக்கு பேரு கண்ணால முருங்கை. அன்னைக்கு அந்த கல்யாண முருங்கைக்கு அந்த காட்டுல திருமணம் முடித்தார்களே தவிர அங்க யாருக்காவது
4 பேருக்கு கண்ணமிட முடிந்ததா? இல்லங்க முடியாதுங்க. அது எப்படி காட்டுல எப்படிங்க முடியும்? ஆனா இன்னைக்கு இந்த கட்டை குறைஞ்சபட்சம் ஒரு 2000 குடும்பத்துக்காக சாப்பாடு போடுது. ஆமாங்க, அது உண்மைதான். உண்மைதானே? ஆனா உங்களுக்கு போடுது, எனக்கு போடாது. இது இல்லன்னா உனக்கு என்ன வேலை? எனக்கு பேண்ட் இந்த துண்டு இது பனின் போதும். இது கட்டிட்டு வர்றாள்னா நீ ஊனு கேட்கறது காலி ஆடுறா. நீ வரலன்னா வேற ஆளு ஊனு கேட்க போறான். அவன் வந்து கட்டாலும் இந்த கட்டையை கட்டி தான் வந்து கேட்கறான். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கட்டை. அப்படி இருந்த போதும் சிறப்பு குறையும் இல்லாத வாழ்ந்து ஆமாம் இருந்த போதும் மனைவி அழைக்க வேண்டும். என் மகன் இருக்கின்றான மகனபாலன் திருமணத்துக்கான வாலிப வயது முடிந்து விட்டார். அவர் பெரிய பையனா? ஆமாண்டா, எங்களுக்கும் ஸ்கூலுக்கு வரலாம். எவனா உங்க பையன்? ஐயா தப்பு பண்றான். அவன் கற்க வேண்டிய கல்வியெல்லாம் கட்டி விட்டான். இல்லங்க, யானையற்றம் குதிரையற்றம் வரலாறு முன்கந்து பின்கந்து எல்லாத்தையும் கத்து கொடுத்துருங்க. ஆனா எனக்கு எங்க அப்பா கத்தே கொடுக்கலங்க. அவன் போயிட்டான் அதுக்குள்ள. அவன் என்னதான் கத்து கொடுத்தாரு உங்க அப்பா? எங்க அப்பா ஆஞ்சி போட கத்து. அது தாண்டா உலகத்தையே வாலிப பிள்ளைகளை அந்த காலத்துல இருந்த வாலிபர்லாம் ஓடி ஓடி அந்த ஒரு மலையை மோதினா கூட மலை சதுரமா. ஆனா மலையா? ஆமாண்டா. என்னடா இல்ல ஒண்ணுமே அடிக்கா, நீ எதுக்கு மேல அடிக்கிறீங்க? இப்ப இருக்கிற பிள்ளைங்கள்லாம் எல்லாம் அந்த ஆன்சை அடக்கி ஆமாங்க ஒண்ணும் இல்லாத எல்லாம் 3 பேர் சாவ போறாங்க. ஓய்டு கூடாது. தரோண்ணா வந்து மூணு கேள்றா. பாட்டு பாடுன கதை தான். என்னன்னு மத்தால கட்ட புள்ள பிறந்த அந்த காலம், மரப்பாச்சேட்டம் பிறந்த இந்த காலம் சொல்ற பத்தியா? அதுதான் அந்த காலத்துல தாய்ப்பாலை தவிர குழந்தைக்கு வேற இது தாய்ப்பால் குத்த சொல்லி சரிக்கலன்னா அந்த சுக்க சுட்டு என்னமோ வைத்தியம் இருக்கு, நாட்டு வைத்தியம் தான் எல்லாம். ஆனா அந்த காலத்து நாட்டு வைத்தியம் வியாதினா என்னன்னு தெரியாது அந்த காலத்து மக்களுக்கு. ஆமா, நினைச்சுக்கிட்டா வியாதி தான். அதுக்கு மேல எங்க வீட்டு பக்கத்துல எங்க அண்ணி இருக்காங்க. சும்மா ஒரு குறத்தை மட்டும் வச்சுட்டா மாமா உடம்பு செல்லுமாமா. இப்ப இருக்கிற காலகட்டம் அந்த காலத்துல கம்பம் சாடி தெம்பா இருந்தாங்க. இப்ப ரைஸ் சாட்டு போட்டு எல்லாம் கீரி மூட்டை எடுத்து கிழிச்சிட்டு வராங்க. கீரி மூடுல எங்கடா இருக்கு? ஓய் மூடு. நாசை கட்ட அடி கட்ட. ஆமாங்க. யார் போலாம்? வர முடியாது. ஏய் டாப் எடுத்துக்கா. சொல்லாமல் 3 நாள் வாழ்க்கை. ஆமா, 3 நாளை வாழ்க்கை. அப்படிப்பட்ட இந்த ஜென்மம் இறந்து போச்சுன்னா ஏதாவது பண்ண முடியுமா? முடியாதுங்க, நாரி போயிடும். ஒரு நாள் வச்சிருந்தா அப்படியே வச்சு எத்தனை நாள் வச்சிருப்பா? 3 நாளைக்கு வச்சிருக்கலாம். ஆமா, அது இப்பதான். ஆமா, இப்பொழுது நிறைய டெக்னாலஜி மாறி வந்து போச்சு. எங்க கைப்பூசி கம்ப்யூட்டர் உலகம். கம்ப்யூட்டர் இல்ல, கம்ப்யூட்டர் உலகம். அப்படிப்பட்ட இந்த ஜென்மம்
பிறந்தமையானால் ஆனால் இந்த ஜென்மத்துல எத்தனை கோட்டை இருக்கு தெரியுமா? 9 வாசல் உண்டாகிய கோட்டை, உயிருக்குமே குளிர் தாங்காத கோட்டை. 9 வாசல் உண்டாகிய கோட்டை, உயிருக்குமே குளிர் தாங்காத சட்டை. அங்கில்லா ஜென்மங்கள் செருப்பிட்டு அட்டை, ஆவில்லா ஜென்மங்கள் செருப்பிட்டு அட்டை. ஆவி போனால் இதை ஆசை வசத்தை. அரரா இரரோ இந்த ஜென்மம். இப்ப இது என்ன ஊர்? இது மாமந்தூர். நீ கடலூரை எடுத்த நெல்லிக்குப்பம். கடலூர்ல மாவட்டம். கடலூரை எடுத்த நெல்லிக்குப்பம் ஊர். ஆமாங்க, அது உண்மைதாங்க. நானும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கலர்குப்பம் என் ஊர். உங்க ஊரு 2 பேரும். ஆமா, இப்பதான் வண்டி காரு எல்லாம். ஆமாங்க. அந்த காலத்துல நம்மை போல நாடக நடிகர்கள்லாம் நடந்துதான் போகணும் அந்தந்த ஊருக்கும். ஆமாங்க. மாட்டு வண்டி அப்ப மாட்டு வண்டி கட்ட வண்டி இல்லையா? ஆமாங்க. அது போல வர்ற நேரத்துல ஏதோ உனக்கோ எனக்கோ மாரடைப்பு வந்து ஒரு ஊர்ல இறந்துட்டோம். ஆனா உனக்கு ஒரு பாம்பே செத்து போச்சு, செத்துடா. அதை விடு. வரும்போது நம்ம காலையில அணியிற மிதியடி செருப்பு அது ஒரு வாரு பிச்சுட்டு போட்டு நடக்க முடியல. ஆமா மாமா, நான் மாமந்தூர் கூத்துக்கு போறேன். எனக்கு மிதியடி அருந்து போச்சு, உங்க வீட்டுல விட்டு போறேன். காலையில வந்து எடுத்துக்கிறேன் சொல்லுவாங்க. அட 1 மாசம் வரைக்கும் கிடக்குங்க. விட்டு போப்பா, எவ்வளவு நாள் இருந்தாலும் இங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. என்ன உன் செருப்பு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதே நீயும் நானே இறந்துட்டோம்னா ஆமா ஒரு எந்த எந்த விசேஷத்துக்கு யாரு போனாலும் எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கலாம். கூத்தாடி மட்டும் தன் மனைவி இறந்தால் கூட இழுத்து போத்துட்டு எந்த ஒரு கூத்தோ அந்த ஊரை போய் கூத்து நடத்திட்டு வந்துதான் மறுநாள் தான் பார்க்கணும் பொண்டாட்டியா இருந்தாலும். ஆமாங்க, இதுதான் கூத்தாடியின் தலைவர். ஆமாங்க, தலையில போட்டு இன்னைக்கு அநேக மணிக்கு போறாங்க. சரி, முக்கியமான வேஷக்காரங்க 2 பேர் வரல. பாதியாரா இருக்கணும் அந்த ஊர்ல போய் உததான் வாங்கலாம். ஆமாங்க, அது உண்மைதான். வேற எந்த ஒரு காரியத்தையும் இன்னைக்கு விட்டா நாளைக்கு செய்ய வேண்டும். கூத்தாடி மட்டும் இன்னைக்கு வரலைங்க, நாளைக்கு வர சொல்லவும் முடியாது. அது சொன்னாலும் கொஞ்சம் முன்னாடியே சொல்ல வேண்டும் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த ஜென்மம் இறந்து போச்சு. ஐயா அம்மா, நான் கூத்துக்கு போறேன். இவர் இறந்துட்டாரு, வீட்டுல வச்சுட்டு போறேன். நாளைக்கு வந்து நான் தூக்கிட்டு போறேன் சொன்னா ஒத்துப்பாங்களா? எங்கேயோ கொலை பண்ண போட்டு தூக்கிட பண்ணிட்டான். அந்த செருப்புக்கு இருந்த மரியாதை அந்த ஜென்மத்துக்கு தூக்கிட பண்ணு. அப்படிப்பட்ட இந்த ஜென்மத்தில் 21,600 சுவாசம் இரவு பகலுமே இதுவே போய் வேஷம். 21,600 சுவாசம் இரவு பகலுமே இதுவே போய் வேஷம். மறுமுத்தி வந்தாலே தாய் தந்தை பாசம். மறுமுத்தி வந்தாலே தாய் தந்தை பாசம். காற்றடங்கி போன பட்டத்து நாசம். ஆறாரம் அறிறதோ இறைவா, ஆறாரம் அறிறார். ஆறாறு தாலியை அறுத்தார கட்டி ஆவிக்கு ஊட சாயிலா பட்டி. என்று செய்யாது ஒரு முடியான காலம் என்று சொல்ல முடியாது. எமன் வந்து இந்த ஜீவனை பிடிக்க வந்தேன், யாராலையும் தடுக்க முடியுமா? நான் தடுத்துருக்குங்க. என்னத்த தடுக்கல? கொரோனால என்ன பிடிக்க வந்தாரு. உண்மைதான். ஒன்னே ஒரு பாக்கெட் வாங்கி கொஞ்சம் வீட்டுக்கு போட்டு. என்ன பாக்கெட்? மூளை கடிச்சா. பரவாயில்ல. மனிதனால் உண்டாக்கப்பட்ட பொன் பொருள் பூஷணங்களை வச்சு பூட்டிக்கலாம். ஆமா, பூட்டிக்கலாம். காப்பந்து செஞ்சுக்கலாம். இறைவனால் படைக்கப்பட்ட இந்த ஜென்மத்தை அவன் என்னைக்கு உன்னை பூமியில அனுப்புனானோ அன்னைக்கே ஏற்ற எடுத்துருவான். அன்னில இருந்து ஒரு நாளா ஒவ்வொரு நாளா தள்ளிட்டே வருவான். கடியுதட்டா நாளங்கு கணக்கு பாக்குறான் அங்கு காலம் வந்தாலே இங்கு கடனியது. கழியா
மகாராஜா ஒண்ணு இல்லைங்க அதுதான் தப்பா ஒவ்வொரு நாள் என்னைக்கு முடிவு என்று தள்ளி கொண்டே போகும். இறைவன் எழுதின அன்று ஒவ்வொரு மனிதன் தலையில. ஆமாங்க அதான் விதி முடிந்தால் வேந்தனாலும் முடியாது. அப்படிப்பட்ட இந்த ஜென்மம் ஆறாறு தாலியை அறுத்தாரே கட்டி வீடு வரை உறவி வீடு வரை மனைவி தாடி வரை பிள்ளை கடைசி வரை யாரோ. எப்படிங்க நாட்டில பிறந்துட்டோம், திருமணம் செய்தோம், மனைவி மக்கள் பண்டு பண்டாரங்களை சம்பாதிச்சு வச்சோம். ஆட ஆபரம் கோட கோபுரம் வைரம் வைடீரியம் கோமதரம் சொல்லுவோமே தங்கம் அனைத்து விலை மதிக்க முடியாத பொன்பொருள் பூஷணங்கள் நம்ம சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் யாராவது நம்ம கூட வருவர்கள் இருக்கிறாங்களா? யாரும் வர மாட்டாங்க. உறவுகள் நம்ம வீட்டோட, மனைவி வீதியோட. எட்டுக்கால் நடந்து வரும் கடைசி வரை நம்மோடு வர்றது இருக்குது. நம்மோடு வருவது இருக்கு. என்ன பாவமா புண்ணியமா? நாம செய்யக்கூடிய தானா தர்மங்கள் பாவம் செய்தா பாவம் நம்மோட கூட வரும். ஆமாங்க. புண்ணியம் செய்தா புண்ணியம் கூட வரும். ஆமா. இதுதான் கடைசி வரையிலும் நம்மோடு வர்றது. வர வேண்டியது. பிறந்தமா இறந்தோன்னு இருக்கக்கூடாது. 10 ரூபாய் சம்பாதிச்சோம், 2 ரூபாய் செலவு பண்ணோம், 6 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்தோம். 2 ரூபாய் செலவு பண்ணா மீதி 8 ரூபாங்க. 6 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்தோம், 2 ரூபாய் தானா தர்மம் பண்ணணும். மொத்தம் எவ்வளவு? இப்ப மொத்தம் 10 ரூபாய். அதுதான் கணக்கு சொல்றேன். எனக்கு அதை கூட ஏங்க சேர்த்து வைக்கிறீங்க? நான் உன்ன மாதிரி வீணா போலான்ற குட்டி சேர நீ தான் போய் கடப்பணும். கடைசியில எதுவுமே எடுத்துட்டு போகல, அதை ஏன் சேர்த்து வைக்கிறீங்க? புள்ள போட்டீங்களா? சொல்லுங்க. நாம மெண்டலுங்க. மனைவி மக்கள் வீடு பண்டு பண்டாரம் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. காத்து போச்சுன்னா ஆட்டம் போய் விட்டது. ஆட்டம் போச்சு. எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. மனிதன் சுவாசிக்கிற காத்து மண்ணுக்கு தெரியுதாடா? கண்ணுக்கு தெரியுதா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுதா? எங்க காத்து எங்க இருக்கு? காட்டு நான் டம்ளர்ல புடிச்சு வச்சிருக்கேன் வீட்டுல. மண்டையில அடிச்சு சரி இருந்த போதும் இந்த